சென்னைக்கு ஸ்பெசிபிக்கா வந்து நீங்க எந்த மேக்கப்பும் போட்டு இதுதான் சென்னையுடைய சாப்பாடு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ சமீபமா இப்ப என் பொண்ணோட ஒரு இடத்துக்கு சாப்பிட போயிருந்தேன். பார்த்தா ஒரு ஜாப்பனீஸ் பொம்மை மாதிரி ஒண்ணு இருக்கு, டிகி டிகின்னு ஆடிட்டு இருக்குது. அது என்னமோ அது ஒரு புட்டிங் அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ உலகம் நிறைய மாறி போச்சு, உங்களுடைய தட்டுகளில் உலகம் வந்துருச்சு. ஸோ இங்க நீங்க சென்னையில இல்லாத ஃபுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஜாப்பனீஸ் ஃபுட்டா இருக்கட்டும், கொரியன் ஃபுட்டா இருக்கட்டும், பர்மீஸ் அத்தோவா இருக்கட்டும், எந்த நாட்டு சாப்பாடாக இருந்தாலும் இங்க வந்து உங்களுக்கு அது கிடைக்குது அப்படிங்கிறது ஸ்பெஷல். அதே மாதிரி ஒரு விஷயம் நான் ரொம்ப பாராட்டணும் என்னன்னா, இப்ப சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆன பிறகு இந்த ஃபுட் பிளாகர்ஸ் உடைய அட்ராசிட்டி இருக்குல்ல, அது வந்து எக்கச்சக்கமா இருக்குது. ரொம்ப சாதாரண கடைகளுக்கு கூட போய் இவங்க புதுசா ஒரு உணவை சாப்பிட்டாங்கன்னா அதை பத்தி பிரம்மாண்டமா இவங்க வந்து ரிவ்யூஸ் போடுறாங்க. அதை போய் தொடர்ச்சியாக இந்த மக்கள் சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பழக்கம் இவங்க கிட்ட இருக்கு. அதை வந்து உண்மையில நம்ம பாராட்டணும். ஏன்னா சென்னை நீங்க பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஒரு ஃபுடி சிட்டி தான். உணவு சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நகரம். இப்போ ரத்னா கஃபே எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சாம்பாருக்காகவே ரத்னா கஃபேக்கு வர்றவங்க எல்லாம் இருப்பாங்க. அங்க வந்து சாம்பார் உங்களுக்கு ஸ்பூன்ல எல்லாம் ஊத்த மாட்டாங்க, கப்புல எடுத்துட்டு வந்துதான் கோரி ஊத்துவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு வெஜிடேரியனா இந்த மாதிரி சாப்பிடுற மக்களுக்கான ஒவ்வொரு தெருவுலையும் இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது. அதே சமயத்துல நான் வெஜிடேரியன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சச்ச வைடு வெரைட்டி. இப்போ நீங்க வந்து ஒரு ஃபிஷ்ல இருந்து, கிராப்ல இருந்து, ப்ரான்ல இருந்து எல்லா விஷயமான ஃபுட்டும் உங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பீஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னையில எத்தனை மணிக்கு எங்க போய் நீங்க தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் வந்து பீஃப் பிரியாணி தான். அது சுக்குபாய் பிரியாணியாக இருக்கட்டும், அல்லது சாதாரணமான 3 மணி கடை பிரியாணியாக இருக்கட்டும், நீங்க எங்க போனீங்கன்னாலும் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட். சென்னையில ரொம்ப முக்கியமா வட சென்னையில சொல்லணும் அப்படின்னா ஸ்லாட்டர் ஹவுஸ்ல அதை சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள், அங்க சர்வ் பண்ற பீஃப் டிஷஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபுட்டா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ காலமாக இங்க வந்து சென்னைக்கு ஒரு டேக் கொடுத்துருக்குதுல, டிகிரி காப்பியின் உலகம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சென்னை வந்து டிகிரி காப்பி அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா உண்மையில நான் சிரிப்பேன். ஏன்னா டிகிரி காப்பி இருக்கிற சென்னையில தான் இன்னைக்கு வந்து ஆலங்குடி கரப்பட்டியான் காப்பி வந்து அவ்வளவு ஃபேமஸா இருக்கு, கும்பகோணம் காஃபி அவ்வளவு ஃபேமஸா இருக்கு. அப்போ இந்த நகரத்திற்கான உணவு, இந்த நகரத்திற்கான ஒரு ட்ரிங்க் அப்படின்லாம் வந்து எதுவுமே இங்க கிடையாது. சென்னையை வந்து நம்ம எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா, வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்ற மாதிரி எல்லா விதமான பண்பாடுகளையும் எல்லா விதமான உணவு பழக்கங்களையும் வந்து அரவணைச்சிருக்கக்கூடிய ஒரு நகரமா தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்க கண்ட்ரீஸ்ல கூட ஷவர்மா இவ்வளவு தூரத்துக்கு ஃபேமஸ் கிடையாது. சென்னையில நீங்க தடுக்கி விழுந்தீங்கன்னா ஷவர்மா மேலதான் உழணும், அத்தனை ஷவர்மா கடைகள் வந்து இங்க இருக்குது. அதே போல ஸ்ரீலங்கன் ஃபுட், நமக்கு வந்து இலங்கை என்னதான் பக்கத்து நாட்டை சேர்ந்த ஒரு உணவு கலாச்சாரம், உணவு பண்பாடு அப்படின்னு நம்ம சொன்னா கூட நம்ம வீடுகளை ஏதோ அதிகபட்சம் நம்ம இடியாப்பத்தை தான் ட்ரை பண்ணிருப்போம். ஆனா அங்க கிடைக்கக்கூடிய இந்த பன் உள்ளிட்ட விஷயங்கள் கூட வலசரவாக்கத்துல ஒரு சின்ன கடையில நான் பார்த்திருக்கிறேன். அப்போ இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு, 1998 99 வாக்குல மவுண்ட் ரோட்ல ஒரு சின்ன சந்தில நான் குடிச்ச பன்னீர் சோடாவோட நினைவு எனக்கு இன்னைக்கும் இருக்குது. அப்போ அந்த உணவு இருக்குது இல்லையா, அந்த உணவு வந்து ஏதோ ஒரு விதத்துல சென்னையோட உங்களை தொடர்பு படுத்திக்கிட்டே தான் இருக்கு. இந்த ஃபுட் வேற எங்கேயும் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்குல்ல, தட் இஸ் சென்னை.